வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்கு, அதாவது காலிஃப்ளவர் பைட்ஸ், அப்படி இல்லைனா காலிஃப்ளவர் நகேட்ஸ்ன்னு சொல்லலாம். இதை நீங்கள் கெச்சப் அப்படி இல்லைனா மயனேஸோடு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல காலிஃப்ளவரை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு 5 கப் அளவுக்கு சுடு தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா சூடாகணும். பச்சை தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தளன்னு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சூடாக ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு 3 கப் அளவுள்ள காலிஃப்ளவர், இந்த அளவுக்கு கட் பண்ண காலிஃப்ளவரை இதில் நான் சேர்த்துருக்கிறேன். இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் இந்த சுடு தண்ணியிலேயே இருக்கட்டும். அப்போ அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஏதாவது மருந்து ஸ்ப்ரே அப்படி இல்லைன்னா பூச்சிலாம் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாக ஆகிடும். காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். இது ஒரு 5 நிமிஷம் இதிலையே வச்சுட்டு ஸ்ட்ரெயினரை வச்சு சுத்தமாக தண்ணியை வடிகட்டி பச்சை தண்ணியில் ஒரு 2-3 தடவை அலம்பி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சுத்தமாக காலிஃப்ளவர் உங்களுக்கு க்ளீனாகி வந்துடும். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ப்ரெட்டு, நீங்கள் கோதுமை மாவு ப்ரெட்டு அப்படி இல்லைன்னா சாண்ட்விச் ப்ரெட்டு இல்லை மில்க் ப்ரெட்டு, ஒயிட் ப்ரெட்டு எது வேணால் எடுத்துக்கலாம். 4 ப்ரெட்டை எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி பேஸ்ட், அப்படி இல்லை அப்படின்னா மிளகாவை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சதை இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு பல்ஸில் ஒரு 2 தடவை விட்டிங்கன்னா துருவுன மாதிரி ஆயிடணும். பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது. அப்போ இதில் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இல்லை துருவுறது உங்கள்கிட்ட பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு காலிஃப்ளவரையும் திருவியே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், ரொம்ப தண்ணியாக பியூரியாக ஆக்கிட்டிங்கன்னா மாவு அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். காலிஃப்ளவர் டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ்டு மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கினதும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட க்ரஷ் மிளகாய் இல்லை அப்படின்னா 4 வரமிளகாவை மிக்சியில் இந்த மாதிரி பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறேன். கார்ன் ஸ்டார்ச் கிடையாது, கார்ன்ஃப்ளவர் மாவுனே கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் கோதுமை மாவு ஒரு அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். இதில் உங்களுக்கு கோதுமை மாவு வேணால் மைதா மாவு கூட சேர்த்து பண்ணுவாங்க. அது தேவைப்பட்டால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற மாவு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும் இந்த மாவு. இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கிறேன். ப்ளெயின் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இதை நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேவை வச்சு நம்ம பைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நகேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். அதனால் உங்கள்கிட்ட ஃப்ளாட்டாக இருக்கிற இந்த மாதிரி பிளேட்டில் ஈவனாக ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை ஸ்கொயராகவோ இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசர்னால் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வைங்க. அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் மேலே இருக்கிற ரேக்கில் வைக்க போகிறீங்க அப்படின்னா, காய்கறிகள் வைக்கிற ரேக்கில் வைக்க போகிறீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இறுகி திக்காகி வந்துடும். இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம பீசஸ் போட்டால் ஈஸியாக பீஸ் போடுறதுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு பீஸ் போட பிடிக்கல அப்படின்னா சப்பாத்தி மாவை இருக்கிறப்பயே நீங்கள் உருட்டி போடலாம், இல்லை ரோல் மாதிரி பண்ணி போடலாம். அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். பட் இந்த மாதிரி பைட்ஸ் நகேட்ஸ் மாதிரி கொடுக்குறப்ப பசங்களுக்கு நீங்கள் லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஒரு சப்பாத்தியை நம்ம எப்படி செஞ்சு கொடுக்குறோமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். நீங்கள் இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். வீணாகாது. ரொம்ப ஒரு குவிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸாகவும் ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி
தண்ணியாக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரியும் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து ப்ளெயினாக இருக்கிற பிரெட் க்ரம்ஸை இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம். கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியன் பிரெட் க்ரம்ஸ்க்குனே கிடைக்கும். அது மாதிரி இருக்கப்போ நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். ப்ளெயினாக சேர்க்குறப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் மிளகாவும் இட்டாலியன் சீசனிங் கொஞ்சமாகவும் இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது வெங்காய பொடி கிடச்சிது அப்படின்னா வெங்காய பொடி கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இதில் வந்து ஒரு தடவை நம்ம நக்கெட்ஸ் மாதிரி கார்ன்ஃப்ளவர் வாட்டரில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சதை தான் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும். வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் ஆகி ஜிப்லாக் கவரில் வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. வேணுங்கிறப்ப எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பசங்களுக்கு சிக்கன் நக்கெட்ஸ் மாதிரியோ இல்லை வெஜ்ஜி நக்கெட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துர்லாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு உங்கள் சட்டியில் எவ்வளோ எண்ணெய் கொள்ளுமோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே வந்து திருப்பி விட வேண்டாம். நல்லா இந்த மாதிரி ஒரு சைடு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இது எல்லா சைடுமே நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வரணும். நல்லா கிறிஸ்பி டெக்ஸ்சராக வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கப்ப எடுத்து ஒரு பேப்பர் டிஷ்யூவில் வச்சுட்டோன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலெலாம் வந்து உறிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் நகெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து மயனேஸ் கெச்சப்போடலாம் வச்சு சாப்பிட்றப்ப பசங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோட காலிஃப்ளவர் பைட்ஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.